கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக நான் பேச போகிறேன். ஏனென்றால் என் வாழ்க்கையில் நான் செய்த தவறு இப்போது அறிந்து கொண்டேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் முன்னாள் மனைவி மரித்து போனவள். அவளுக்கு நான் பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். நான் ஓப்பனாக சொல்லுகிறேன். அவள் உடலுறவுக்காக பல முறை என்னிடத்தில் கெஞ்சுவாள். ஆனால் நான் ஒதுங்கி செல்வேன். அது தீட்டு என்று எனக்குள் நான் தீர்மானித்துக் கொண்டேன். அவள் ஒன்று சொல்வாள், நான் உன்னை திருமணம் செய்து கொண்டது இது கூட எனக்கு உன்னால் தர முடியவில்லையா? இந்த ஆசையை கூட நீ எனக்கு பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் புருஷனாய் இருப்பதே தகுதி இல்லை என்று சொல்வாள். உண்மைதான். நிச்சயமாக அவள் சொன்னது எல்லாம் உண்மைதான். இப்போதுதான் அது புரிகிறது. ரொம்ப வருத்தம். ஆவியானவர் என்னுடைய தவறையெல்லாம் சுட்டி காட்டினார். கணவன் மனைவி என்ற உறவில் ஜாக்கிரதையாக இருக்கும். பவுல் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், மனைவி தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவாள். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 2 பேரும் இணைவது. புருஷன் விரும்பும் போது மனைவி ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் அர்த்தம். அதை நான் புரிந்து கொள்ளாமல் எனக்கேற்றபடி அந்த வசனங்களை நான் புரிந்து கொண்டேன். புருஷன் என்பதற்கு அர்த்தமே ஆண்மையை குறிக்கிறது. புருஷன் என்பதற்கு ஆண்மையை குறிக்கிறது. நம்முடைய இந்து சகோதரர்கள் சொல்வார்கள், ஆன்மீகத்திற்கு சென்று விட்டான். ஆன்மீகம் என்றால் சன்னியாசி கிடையாது. ஆண்மை இருக்கிறவர்கள் தான் ஆன்மீகத்துக்குள்ளே வர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியேல் கீழே இருக்கும் பொழுது அந்த கமாலியேலுடைய சங்கத்தில் இருக்கிற அத்தனை புருஷர்களையும் ஆண்மை இருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ணுவார்களாம். இருந்தால்தான் அந்த சங்கத்தில் சேர்த்து கொள்வார்களாம். இது யாரிடத்தில் நான் கற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளினால, நான் செய்த என் மனைவிக்கு செய்த துரோகம், அநியாயம் அவ்வளவு நான் செய்திருக்கிறேன். அவங்களுக்கு பாவம். இந்த உடல் உறவுக்காக பல நாட்கள் அவர்கள் ஏங்கியிருக்கிறார்கள். அது ஓப்பனாக பேசுகிறேன். எனக்கு அதை பற்றி வெட்கம் கிடையாது. அநேக குடும்பங்கள் சரி செய்யப்படும் என்னுடைய செய்தியின் மூலியமாக, என்னுடைய சாட்சியின் மூலியமாக. பல இரவுகளில் அவள் பாத்ரூமிலே இருப்பாள். அந்த உணர்ச்சி வரும்பொழுது அவள் கட்டுப்படுத்த முடியாமல் பாத்ரூமில் தண்ணிக்குள்ளே இருப்பாள். நான் உணரவில்லை, முரட்டாட்டம் பிடித்தேன். கணவன் மனைவிக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் மனைவியை விட்டு பிரியாதீர்கள். புருஷர்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதே போல மனைவிமார்கள் எப்போதும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் கணவர் விரும்பும் போது நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சாத்தியமா என்று ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பலவீனமாக இருக்கு என்றால் கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இதை தாங்கிக் கொள்ள எனக்கு பலனை தாரும் என்று கேளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் தருவார். அதற்கு பல சாட்சிகள் என்னிடத்தில் இருக்கிறது. உத்தரகண்ட் மாநிலத்தில் எங்கள் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் என்னிடத்தில் சொன்ன காரியம், அந்த சகோதரி என்னிடத்தில் சொன்ன காரியம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னை வட மாநிலத்தில் அண்ணா அண்ணான் தான் பெயர் சொல்லி அழைப்பார்கள். அண்ணா, உங்களிடத்தில் ஒன்று சொல்ல வேண்டும். சொல்ல கேட்கத்தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். உங்கள் பிரச்சனை தீர்வுக்காக தான் என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார், சொல்லுங்கள் என்று சொன்னேன். அந்த சகோதரி சொன்ன சாட்சி என்ன தெரியுங்களா? என்னுடைய கணவர் என்னோடு இணைந்து 3 வருடங்கள் ஆகிறது. என்னுடைய ஆசைகளை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் பாவம் செய்ய தூண்டுகிறது. யாரிடத்திலாவது செல்ல வேண்டும் என்று ஆசை உண்டாகிறது. என் ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை, என் இச்சையை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார். அப்போது அந்த சகோதரிக்கு, என்னுடைய தங்கச்சி போல அவள், ஜெபாயில ஜெபித்து சகோதரிக்கு நான் கொடுத்தேன். நான் சொன்னபடியே அந்த சகோதரி செய்தால் 3 நாட்களுக்கு பிறகு இருவரும் இணைய ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்கள். பாவத்தில் விழுந்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தவர்களை கர்த்தர் மீட்டெடுத்தார். இப்படி பல பேர் இருக்காங்க. சந்தர்ப்பூரை சேர்ந்த ஒரு சகோதரி ஊழியம் செய்கிறார்கள். திருமணமாய் 5 வருடங்கள் ஆகிறது.
ஒரு நாளும் மனைவியை தொடவில்லை. திருமணம் ஆன பிறகு இருவரும் இணையாமல் இருப்பது எவ்வளவு பெரிய பாவம். இந்த சகோதரன் நான் சந்தித்து அந்த சகோதரனுக்கு ஆலோசனை கொடுத்தேன். நீ கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறாய், தயவு செய்து உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள் என்று சொன்னேன். அவர்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்டார்கள். இப்போது சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பாருங்க கிறிஸ்தவங்க, ரொம்ப ரொம்ப கூச்சப்படுவாங்க. இதை பற்றி பேசினா ஐயோ அச்சம் என்று சொல்வார். கணவன் மனைவி இணைவது பாவம் அல்ல, அது பரிசுத்தம். உத்தரகண்ட் மாநிலத்தில் ஒரு விசுவாசி என்னை சந்தித்து சில கேள்விகளை கேட்டார். அண்ணா, சனிக்கிழமை நாங்கள் இருவரும் உடலுறவு கொள்ள முடியுமா என்று கேட்டார். ஏன் இப்படி கேட்கிறாய் என்று கேட்டேன். எங்கள் இருவருக்குள்ளே பிரச்சனை அதுதான் அண்ணா, அடிக்கடி பிரச்சனை. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் எப்போது வேண்டும் என்றாலும் கணவன் மனைவி உடலுறவு கொள்ளலாம், தவறு கிடையாது, அது பாவம் இல்லை, அது பரிசுத்தம் என்று சொன்னேன். அது சொன்ன பிறகு அந்த குடும்பத்தில் வந்த சந்தோஷம், மகிழ்ச்சி பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். கணவன் மனைவியும் பக்தி வெறித்தில் அனைத்திலும் நன்றாக வளர்ந்து விட்டார்கள். பெரிய தொழிலை செய்கிறார்கள். பெரிய ஆசீர்வாதம் அவள். அதற்கு பிறகு உண்டானது ஒரு ஊழியக்காரருடைய மனைவி, எனக்கு சகோதரியாக நான் பார்க்கிறேன் இருக்கிற அந்த போதகருடைய மனைவி என்னிடத்தில் வந்து, அண்ணா, என்னுடைய கணவர் என்னோடு இருப்பதில்லை, நாங்கள் இணைந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது, என் உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்த முடியவில்லை, அதன் நிமித்தமாக எனக்கு கோபம் எரிச்சல் அவர் மீது வருகிறது, நான் என்ன செய்வது என்று புரியவில்லை, இப்போது என் சரீரத்தில் பலவீனங்களும் வந்துவிட்டது என்று சொன்னார். இந்த பலவீனங்கள் வருவதற்கு காரணமே இதுவும் ஒரு காரணம்தான். தயவுசெய்து இந்த வீடியோவை கவனமாக நீங்கள் கேட்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பல லட்சங்களை கொடுத்து டாக்டர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். நான் சொல்கிறேன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக, இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் நடந்தால், கை கொண்டு நடந்தால், கீழ்ப்படிந்து நடந்தால், உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். பல சாட்சிகள் இருக்கிறது, ஒன்று ரெண்டு அல்ல, பல சாட்சிகள். நார்த் இந்தியாவில் யாரும் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். நம்முடைய தமிழ் மக்கள் தான் வெட்கப்படுகிறார்கள். ஐயோ, அதெல்லாம் பேசலாமா சபையில்? இதெல்லாம் பாவம் அல்லவா? எதைய பாவம்? கணவன் மனைவி இணைவது பாவமா? அநேக ஊழியர்கள் ஏன் விபச்சாரத்தில் விழுந்து போகிறார்கள்? இதுதான் காரணம். சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் கணவருக்கு நீங்கள் தான் பாதுகாவலர். உங்கள் கணவனை பாதுகாப்பதே நீங்கள் தான். உங்கள் கையில் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் தவறான வழியிலே போகாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் எப்போதும் அவருக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம். இந்த பலவீனங்கள் வருவதற்கு ஒரு காரணம் இதுவும் இருக்கிறது. வேதாகமத்தில் அநேகர் விழுந்து போனது எதனால? பெண்களினால. பிசாசு எங்கே கையை வைப்பான் என்றால் அங்குதான். அநேக ஊழியர்கள் பேசுவதில்லை, சபையில் பேசுவதில்லை. எங்கள் சபையில் எல்லாம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறேன். அநேக பெண்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு பல குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்கு. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறேனே, அது காரணம் யார் என்றால் என் ஏசப்பா. அவர் சொன்னது என்ன தெரியுமா? நீ செய்த தவறை மற்றவர்கள் செய்யக்கூடாது. நீ செய்த தவறை மற்றவர்கள் செய்யக்கூடாது. நான் உன்னோடு இருப்பேன். இனி உன் ஊழியத்தை நான் பெருக செய்வேன். நீ செய்த தவறு எல்லாவற்றையும் என் மக்களுக்கு சொல்லி எடுத்து காட்டு, எடுத்து சொல். உன்னை போல பல நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மனம் திரும்புவதற்காக உன் சாட்சியை சொல்லி அவர்களை எச்சரி என்று தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்தினார்.
2019 ஆண்டு. அதை பிறகு அந்த வெளிப்படுத்தின பிறகு பல நாட்கள் நான் கதறி கதறி அழுந்தேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறேன் என் மனைவிக்கு. மரித்த பிறகுதான் தெரிகிறது நான் எவ்வளவு பெரிய பாவி, கர்த்தருக்கு எதிராகவே நான் பாவம் செய்திருக்கிறேனே என்று அறிந்து கொண்டேன். மனைவிக்கோ புருஷனுக்கோ அந்த ஏக்கம் இருந்து அவளுக்கு கிடைக்காமல் போகும்போது அது அப்படியே அவர்களை மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு செல்லும். பிறகு தேவனை விட்டு விலக செய். அதே ஒரு தடையாக இருக்கும். சந்தோஷமாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, விசுவாசம் குறையும், எரிச்சல் கசப்பு உள்ளே வரும். பிறகு பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்க மாட்டார். இதை புரிந்து கொள்ளுங்கள். God bless you.